கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்திலே விக்கிர ஆராதனை என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்துவ நண்பர்கள் கூறும் கருத்து, நாங்கள் சொரூபங்களை அடையாளமாகவே வைத்திருக்கிறோம், அவைகளை நாங்கள் நமஸ்கரிப்பதும் சேவிப்பதும் இல்லையே என்று கூறுவதுண்டு. ஆனால் வேதம் இங்கே சொரூபங்களை நமஸ்கரிப்பது மட்டுமே பாவம் என்று சொல்லவில்லை, அதை உண்டாக்குவதே பாவம் என்று தேவன் இங்கு தெளிவாய் கூறுகிறார். ஆம், உண்டாக்குவதே பாவம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்கிறார். யார் அவரை பகைக்கிறவர்கள்? சில வழிபாட்டாளர்களாலே என்னை பகைக்கிறவர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 5:15, 20வது வசனத்திலே விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆவியானவர் அதை வெறுத்தார். அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராகியம் அடைந்து என்று நாம் வாசிக்கிறோம். நிறைய வசனங்கள் அதற்கு அடையாளமாக ரோமர் 1 கொரிந்தியரிலே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:16 ஆலயத்தில் அடையாளத்திற்கும் கூட விக்கிரகம் கூடாது, ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று. என் மனது சுத்தி வர வேண்டியது மனிதரையும் விக்கிரகத்தையும் அல்ல, அவருடைய வார்த்தையை மட்டுமே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.